ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மணி கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடு போக போகுது, நம்ம எந்த கிரிப்டோவில் புதுசாக வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணலாமா, நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ண கிரிப்டோ வந்து இப்போ எந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் இருக்குது, இப்போ குவான்டிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா, டிக்ரீஸ் பண்ணலாமா, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நேற்று போட்டு இந்த வீடியோவை போய் பாருங்கள். மேலே வந்து ஐகான் கிளிக் பண்ணி போய் பாருங்கள், அந்த வீடியோ இருக்குது. நேற்று நம்ம சொன்ன மாதிரி பிடிசி வந்து பர்ஃபெக்டாக அப்சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகிடலாம். அந்த அடுத்து ஃபர்தராக பார்ப்போம். இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக அங்கே மூவ்மெண்ட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டில் அப்பர் ஆனது காரணம். ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் வந்து பையர்ஸ் வந்து மோஸ்ட்லி வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேல்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, பெரிய பெரிய பிடிசி காயின்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ் தான் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிப்டோ மார்க்கெட்டில். அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண பிளேஸு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கீழே வர விட மாட்டாங்க. ஸோ அதனால குவான்டிட்டி ஆட் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 days அந்த இடத்துல விக்கு வந்து செல்லுன்னு மேலே போனது காரணமே. அப்படி இருக்கும்போது இப்போ மார்க்கெட் திரும்பி மேலே போகுமா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம டேல இருக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேல இருக்கிறவங்க 3 கேண்டல்ஸ் டவுன்ஃபால் ஆச்சு, திரும்பி மேலே போகுது. ஸோ அப்படி திரும்பி கூட அப்படி வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவை வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ். அதுக்குனால நம்ம வந்து மினி டைம் ஃப்ரேம் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும், என்ன நிறைய ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ரெண்டில் என்ன கிளாஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் மேலே போயிருக்கலாம். அந்த இப்போ திரும்பி ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி வாலட்டைல் ஆகிட்டு மேலே போனால் கண்டிப்பாக மார்க்கெட் அப் சைடு. இன்கேஸ் இவன் திரும்பி இப்போ வந்துட்டானா இவன் செல்லிங் வர வாய்ப்பு அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% செல்லிங் வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. திரும்பி ஒருத்தர் கேட்ட இந்த 64,000 திரும்பி போமான்னு கேட்டால், ஆனால் 64 போமான்னு தெரியல, 65, 66 அப்படி போக சான்சஸ் வெரி வெரி ஹையர் ஆகுது. எப்போ இந்த மார்க்கெட் திரும்பி இங்கே வரும்போது, ஆல்மோஸ்ட் இன்னைக்குள்ளே வந்தால் இல்லை நாளைக்கு இந்நேரத்துக்கு வந்தால் ஓகேவா. இன்கேஸ் மார்க்கெட் இப்படி மேலே சின்ன புல் பேக் கொடுத்துட்டு திரும்பி மேலே இப்படி போயிட்டு இப்படி மாதிரி வாலட்டைல் ஆனால் மார்க்கெட்ஸ் இங்கே வந்து ஹோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து டைம் நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கணும், அது அப் சைடு போமா டவுன் சைடு போமான்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பாருங்கள், டவுன்ஃபால் ஆனால் திரும்பி மேலே போகிறான். ஸோ அந்த காரணம் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி இந்த லெவல் போய்ட்டு திரும்பி இப்போ இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம சின்ன இதில் பார்த்தீங்கன்னா செல்லிங் வரும். அப்போ வந்து நம்ம பையிங் பண்ண வேணாம். இது மினி ட்ரேடர்ஸுக்காக. சரி, ஓகே, நம்ம எடுத்து எத்தீரியம் பார்ப்போம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் அப் ஆகிடும். ஒன்று இதுங்க அதேமாதிரி ஹோல்ட் ஆகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இப்படி இப்படி மேலே ஹோல்ட் ஆகிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே டபுள் சிச்சுவேஷன் கிளியர் ஆகிருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எத்தீரியத்தில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். பட் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 to 8 hours பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் எடுத்து மேலே போயிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே ஒரு செல்லிங் பேரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, அதுக்கடுத்து கிரிக்கெட் பார்ப்போம். ஸ்ட்ரைட் ப்ளீஸ். யா, இப்போ சிஹெச்எஸ் நம்ம சொன்னதான் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் டபுள் பேட்டர்ன் கிரியேட் நம்ம பை பண்ணலான்ட்டு. இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துக்குது. இங்கே பாருங்கள், அழகாக அப்படி மேலே போயிட்டு ஒரு டபுள் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஓகே, வெல் ஆஃப். சரி, அது எவ்வளோ தூரம் போனால் நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போகணுன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே, அடுத்துக்கு இப்போ பார்ப்போம். ஐடிஎக்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட்டு. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பையிங் பண்ணலான்ட்டு. ஆல்மோஸ்ட் கரெக்டாக போயிடுக்குது. வெயிட் பண்ணுவோம், இவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு பேட்டர்ன் நல்லா தான் கிரியேட் ஆகுது, போகட்டும், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. எம்இஆர்எல் வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பையிங்ட்டு சின்ன ஒரு புல் பேக் வந்து திரும்பி மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்சால் பை பண்ணிக்கோங்க எம்இஆர்எல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி இங்கே ஹோல்ட் ஆகிருக்கலாம். டபுள் சைடு வால்யூம் கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து செல்லிங்க்குலாம் நம்ம பார்க்க முடியாது, பையிங்க்கும் அக்ரெசிவாக பண்ண முடியாது. நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம், ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். பைக்கோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அப்சைடு பிரேக் அவுட் கொடுத்தா. பட் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி இருக்குது. அகைன் திரும்பி கூட வர வாய்ப்பு வந்தால் பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட ட்ரெண்ட் லைன் தான். அது இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகினலாம். இன்கேஸ் எப்போ இதுக்கு மேலே போகிறோனோ அப்போ தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஹோல்ட் ஆகுது பார்ப்போம் மார்க்கெட்டுக்கு. அதான் எஸ்எஃப்பியில் நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுவாங்க. மேட்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகட்டும், அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டும் மேலே போட்டும். இல்லை திரும்பி மேலே போனால் இது பிரேக் அவுட் கொடுத்து போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை பை பண்ணிக்கலாம். 4th டோடோ. இது நம்ம இன்னும் பேட்டர்ன் கிரியேட் ஆகட்டும், அதுக்கடுத்து நம்ம அதை பற்றி பேசுவோம். டோடோ கூட இப்போ பை பண்ண பெட்டராக தான் இருக்குது. திரும்பி அதோட இந்த அப்பர் கேண்டில் உருவாகிடுச்சு. ஸோ மேலே பை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் நம்ம எப்பயும் போல் வச்ச மாதிரி தான் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை நமக்கு டார்கெட்டிங் வச்சுக்கலாம்.
சரி ஓகே. லாஸ்ட்டுக்கு இன்னும் 2 கிரிப்டோ குவாட்டி அது எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. அத ட்ரேட் பண்ண வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா இல்ல. லீனா நேத்து நம்ம சொன்ன மாரி பெர்ஃபெக்ட்டான பேட்டர்ன்ஸ் இந்த லெவல் கிட்ட பை பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிது. இந்த லெவல் கிட்ட. சரி ஓகே. அதுக்கடுத்து வேறு எதனா கிரிப்டோ இருக்குதா? அவ்வளோதான். கேக்கு டிஒய்டிஎக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாங் டேர்ம் சொல்லியிருந்தோம். நல்ல மூவ்மெண்ட் குடுத்துன்னுக்குறான். டிஒய்டிஎக்ஸ் பார்த்தாலும் அவனுமே நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருக்கான். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து லைவ் வெபினார் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் எல்லாரும் அதை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு யூஎஸ்டி வேணும்னா கீழே நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். சிக்னல் எனிதிங் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.